ஹலோ மக்களே மக்களே நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சவுதியும் சவுதியும் ஈரானை பற்றி பார்க்க போகிறாங்க. அதாவது ட்ரம்ப்பு சொல்கிறாப்புல சவுதி சொல்லி தான் நான் வந்து ஈரானே அட்டாக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சவுதி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற நாட்டு மக்களை காப்பாற்றி நல்ல வழியில் கொண்டு போகிற ஒரு நாடு பார்த்திங்கன்னா சவுதி தான் இருக்கும். ஆனால் இப்போ உள்ள மன்னர் பார்த்திங்கன்னா சவுதி மன்னர் வந்து சரி கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவை ஃபுல்லாக கையில் வச்சுக்கிட்டு அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கிட்டு வழிப்படுத்தி இருக்கிறாருங்க. அதாவது சவுதி, கத்தார், குவைத்து, பஹ்ரைனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரியோட சேர்ந்ததுங்க. இவங்கெல்லாம் ஏன் இந்த அமெரிக்கா பக்கம் போனாங்க, இஸ்ரேல் பக்கம் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு பார்த்தா எல்லாம் விபச்சாரத்துக்கும் காசும் பணத்துக்காக தான் இப்படி ரொம்ப ஆழமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் எப்படியும் இந்த உலகம் அழிய தான் போகுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம பைபிள்லே படிச்சிருப்போம். நம்ம வந்து நம்முடைய முன்னர்கள், நம்மளுடைய தூதர்கள், நம்மளுடைய வழிகாட்டிய நடத்தினவங்க, நம்மளுடைய கடவுள் வந்து நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரிலாம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்தாங்கன்னா உலகத்தை அழிச்சிருவான். ஆனால் இந்த பாலிஸ்தீனை பார்த்தீங்கன்னா அடித்து தோன்னு துவைச்சான். கேட்குறதுக்கு ஆளே இல்லை. அதான் அது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான். அதை யாராவது ஒருத்தர் எடுத்து கேட்டால் நம்மளே அடிச்சிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் ரொம்ப அமைதியாக போயிட்டாங்க எல்லாருமே. ஆனால் ஒரு 7-8 முஸ்லீம் கண்ட்ரியை கதை விட்டுருக்காப்புல நம்ம ஆள் ஈரான் தலைவர். ஒரு 86 வயசுங்க அவருக்கு. 8 கண்ட்ரியும் கத்தர அடிச்சிருக்காப்புல. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன் சொல்ல வரேன்னா ஒரு 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 நாட்டுக்கு தலைவர்னா அந்த மாதிரி இருக்கணும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் சொல்கிறது கிடையாது, உங்களுக்கே தெரியும், ஸ்டாலின்னு. ஆனால் முஸ்லீம் அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் தலைவர்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீமாக தான் இருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் வந்து ஒரு தனி கொள்கையில் வாழ்கிறது கிடையாது. அவங்க இஸ்லாத்துக்கு மாறாக எங்கள் நபி தூதர் எது தான் சொன்னாங்களோ அதுபடி தான் வாழ்வாங்க. இது சம்மந்தமே இல்லாமல் இஸ்ரேல் பயிலும் அந்த அமெரிக்கா பயிலும் உள்ளே பூந்துக்கிட்டு காசு பண்ண எவன்ட்டு அதிகமாக இருக்கோ அவனை விலை கொடுத்து வாங்கி அவன் காலிகளில் போட்டு அவனோட நாய் மாதிரி. நான் கூட ஒரு 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 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ட்ரம்ப் வந்து சவுதி அரசனை எந்திரி, உட்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிருப்பாப்புல. அது நாய் எப்படி வீட்டில் கட்டி போட்டு இருக்குமோ அந்த மாதிரி ஆக்கிட்டாப்புல. அந்த நாட்டு அரசன், சவுதி அரசன் ஏன் இப்படி இருக்காருன்னு புரிய மாட்டேங்குது. அவர் நினச்சிருந்தா ட்ரம்ப்பு அவர் கார்கியில் போட்டுருக்கலாம். ஆனால் ட்ரம்ப்பு இருக்கிற முஸ்லீம் மக்கள் தலைவர் எல்லாத்தையும் கால்களில் கொண்டு வராப்புல. இதனால் பல பிரச்சனை வருது. இதே மாதிரி தான் குவைத்தில் சதாம் ஹுசேன் வந்து குவைத்துங்கிற பாருங்க, இது ஈராக்கில். அவள் வந்து பெட்ரோல் அதிகமாக இருக்குது குவைத்தில், பெட்ரோல் வந்து நம்ம நாட்டுக்கு கொடு, நம்ம முஸ்லீம் மக்களுக்கு கொடு, எல்லாத்துக்கும் கொடுன்னு சொல்லி அமெரிக்கா பெட்ரோலை வந்து அப்போவே கடத்தி இது பண்ணாங்க. அதை கேட்க போய் தான் சதாம் ஹுசேனை ஓட விட்டு சுட்டு கொண்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ அப்படி தான் அதே வரிசையில் சவுதி, கத்தார், துபாய் எல்லா அரசாங்கம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மண்டிடுறாங்க. நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய மதத்தையோ நம்மளுடைய குணத்தையோ நம்ம கடவுள் என்ன சொல்லி கொடுத்து நம்மளை வாழ்ந்தாங்களோ அந்தபடி தான் வாழணும். யாருக்காகவும் நம்ம வந்து மண்டிடக்கூடாது. மண்டிட்டேன்னு சொன்னால் நம்ம அந்த உலகத்துக்கு வாழ்ந்தது, வந்தது, சாப்பிட்டது, தூங்குனது, சேர்த்து வச்சது இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நம்ம கடவுள் நமக்கு என்ன சொல்லி இந்த உலகத்தை நமக்கு அமைச்சானோ அதுபடி தான் நம்ம வாழணுங்க. இஸ்ரேலும் அமெரிக்கா பள்ளியில் சேர்ந்தால் இன்னும் எந்தெந்த உலகத்தை அழிப்பான்னு சொல்ல முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மோடிஜி பிஜேபிக்காரனுங்க. அவங்களோட டார்கெட்டு முஸ்லீமை அடித்து காலி பண்ணணும் தான். இப்போ அவனுங்க வந்து ஒரு இந்த நம்ம ஏடிஎம்கே, டிஎம்கே, அம்மா கட்சியில் இப்போ இணைந்திருக்கானுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக பிஜேபிக்காரங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. இது தட்டி கேட்க ஆளும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் வந்து அரசியல் வரதா சொல்கிறாப்புல. அவரை பற்றி பேசணும்னா நிறையா பேசலாம். நம்ம வந்து இப்போ இஸ்ரேலையும் அமெரிக்கானையும் ஈரானையும் பற்றி பேசி முடிச்சாச்சு. இன்னொரு வீடியோவில் விஜயை பற்றி நம்ம தமிழ்நாடு அரசியலை பற்றி பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்.